நீங்க இருக்கிற தேசம் நல்ல தேசம். ஆண்டவர் கொண்டு வந்து உங்களை அங்க வச்சிருக்கிறாருன்னா நல்ல தேசமா தானே இருக்கும். எதுவுமே கெட்ட தேசமே கிடையாது. ஐயோ அங்க இருந்தா பரவாயில்ல, இந்த தேசத்துல இருந்தா பரவாயில்ல கிடையாது. நீங்க எந்த தேசத்துல பிறந்து வளரணும், எந்த தேசத்துல நீங்க குடியிருக்கணும்னு தேவன் முன்குறித்திருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. அதன்படிதான் கர்த்தர் அந்த தேசத்திலே உங்களை வைத்திருக்கிறார். அப்ப எந்த தேசத்துல கொண்டு கர்த்தர் வைத்திருந்தாலும் அது நல்ல தேசம், கர்த்தரால் உருவாக்கப்பட்ட தேசம், கர்த்தர் நேசிக்கிற ஒரு தேசம். அந்த தேசத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த தேசத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்க, இந்த கட்டடம் அதுக்கு தான் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த இடத்துல ஜெபிப்பது, நாட்டுக்காக தேசத்துக்காக ஜெபிப்பது, தேசத்துக்கு நன்மை உண்டாக்குற சுவிசேஷத்தை எடுத்து செல்கிறவளை உருவாக்கி அனுப்புகிற ஒரு இடம்தான் இந்த இடம். இந்தியாவை நேசிக்கிறதை போல எல்லா தேசத்தையும் நாங்கள் நேசிக்கிறோம். நீங்க இருக்கிற தேசத்தையும் நாங்கள் நேசிக்கிறோம். என்றால் அது தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு தேசம், நல்ல தேசம். அதுக்காக முதலாவது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, ஒரு நல்ல தேசத்தில் என்னை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்க தேசத்துல ஒரே பஞ்சங்க, கஷ்டங்க, நெருக்கங்க, வேலை இல்லாத பிரச்சனைங்க, ஒரே குழப்பங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம ஜெபிக்காதது தான் காரணம். என்ன 1 தீமோத்தேயு 2:2 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்க இருக்கிற தேசத்துல, உங்க பட்டணத்துல அமைதி, சமாதான, நல் ஒழுக்கம் காணப்படணுமானா ஆளுகிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்போ உங்க தேசத்துல சமாதான, ஆசீர்வாதம் எல்லாம் காணப்படணுமானா தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபிக்க தவறுனதுனால தான் தேசங்கள் பாழாகிறது, பாதிக்கப்படுகிறது. இல்லை, நான் ஜெபிக்க தானே செய்கிறேன். நம்ம ஒரு ஆள் ஜெபித்தா போதாதில்ல. ஒரு தேசமே சுபிட்சமாகணும்னா தேசம் எங்கும் இருக்கிற சபைகள், ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கணும்ல. அந்த பாரத்தை எல்லாருக்கும் தாறுமாண்டவரேன்னு நம்ம ஜெபம் செய்யணும். அப்படி நாம் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறவங்க பெருக 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 தேசத்துக்கு ஆசீர்வாதம். அதனால தான் நம்ம ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். எப்படி தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறோம். பாரம் எடுத்து ஜெபிப்பது எப்படி, கண்ணீரோடு ஜெபிப்பது எப்படி, பாவறிக்கை செய்து ஜெபிப்பது எப்படி, தேசத்தின் அக்கிரமங்களை அறிக்கையிட்டு ஜெபிப்பது எப்படி, இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறோம். அந்த மாதிரி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா தேசம் சுபிட்சமாக மாறிவிடும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதனால நாம் இந்த நாளில நீங்க எந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேசத்தை முதலாவது நேசிங்க. இது கர்த்தர் கொடுத்த தேசம், நல்ல தேசம். இந்த தேசத்தை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்க இந்த தேசத்தை நேசிக்கிறீங்க. இந்த தேசத்துல உங்களுடைய ஆசீர்வாதம் வரணும், சாபங்கள் எல்லாம் நீங்கணும், உங்க ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்தணும். இந்த தேசத்துல இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறியணும், இருளெல்லாம் விலகி கர்த்தருடைய வெளிச்சம் தேசத்துல உதிக்கணும் அப்படின்னு ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும். அப்படி நீங்க ஜெபிக்கும் போது உங்களையே கர்த்தர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார்.